अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या शफ़ीअल मुज़निबीन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी या शफ़ीअल मुज़निबीन। रदीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि मुहिय्यद्दीन अब्दुल क़ादिर जिलानी रदियल्लाहु अन्हु शेख़ व मुर्शिदा। दस्तूर மரியாதைக்குரிய பெரியோர்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளின் நினைவாக இஸ்லாமிய சமுதாயம் உலகமெல்லாம் அவர்களுடைய மௌலிதுகளை ஓதுவதன் வழியாக, அவருடைய மீலாதுகளை நடத்துவதன் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசுமையான எண்ணங்களை நெஞ்சிலே பதிய வைத்து, அவர்களை பற்றி தங்களுக்கு இருக்கிற உயர்ந்த ஆழ்ந்த மரியாதை உணர்வை நெஞ்சிலே மீண்டும் புதுப்பித்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னும் அறிய வேண்டிய பல தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தெளிந்து கொள்ளவும் இந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி கொள்ளுகிற நிலையில், மௌலிது என்றாலும் மீலாது என்றாலும் ஒரே பொருளையே தரும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது அதனுடைய பொருள். மௌலிது என்றாலும் மீலாது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விலாதத்தையே அது குறிக்கும். அப்படி குறிக்கிற அளவுக்கான அந்த விலாதத்தை, அந்த பிறப்பை குறித்து திரும்ப திரும்ப சிந்திக்கவும் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்கவும் என்ன அவசியம் நேர்ந்தது என்று ஒரு கேள்வி எழுந்தால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை இந்த உலகத்தில் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகவும், அவர்களின் மூலமாக இந்த முழு உலகையும் பலனடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அவருடைய மகத்தான பழியை உலகமெல்லாம் வியாபிக்க செய்வதன் வழியே இஸ்லாமிய சன்மார்க்கத்தினுடைய கடமைகளும் இஸ்லாமிய சன்மார்க்கத்தின் போதனைகளும் உலகமெல்லாம் காலமெல்லாம் நின்று நிலவ வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை மற்றவர்களுடைய பிறப்பிலிருந்து, மற்ற நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பிறப்பிலிருந்து வேறுபடுத்தினார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் பிறக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் எல்லாம் பிறந்தன. அவர்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் எல்லாம் வந்தன. அவர்கள் படைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் எல்லாம் படைக்கப்பட்டன. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உலகத்தின் அனைத்து பொருளுக்குமான காரணப் பொருள். எனவே அந்த காரணப் பொருளாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை, அவருடைய பிறப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சாமானியமாக நடத்தவில்லை.
அதோடு மாத்திரமல்ல, மற்ற நபிமார்களில் இருந்தும் ரசூல்மார்களில் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வகையிலும் வேறுபடுகிறார்கள். எல்லோருக்கும் தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்புகிறோம், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வகையில் தந்தை தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வகையில் தந்தை என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இன்னொரு வகையில் தந்தை. அது மாத்திரமல்ல, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் ரசூல்மார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி ஏற்று ஈமான் கொண்டிருக்கிறோமோ இதுபோல் உலகத்தில் அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது விதி. அது வேறு எதையோ ஒன்றை கொண்டு நிரூபணமாகவில்லை, குர்ஆனை கொண்டே நிரூபணமாகியதல்ல. துமினுன்ன பிஹி, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அந்த கடைசியாக உங்களுக்கெல்லாம் இறுதியாக நான் அனுப்புகிற அந்த திருத்தூதரை நபிமார்கள் ரசூல்மார்களாகிய நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை எல்லா நபிமார்களிடமும் எடுக்கிறான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உட்பட உலகத்தில் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்றும் ரசூல் என்றும் தங்களையெல்லாம் விட உயர்வான ஒரு மகத்தான படைப்பு என்றும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது விதியாகி விடுகிறது. எனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அவர்களுடைய மகத்துவம், அவருடைய மாண்பு, அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மகத்தான சிறப்பு, அவர்களை உலகத்தில் கொண்டு வர வேண்டும், அவர்கள் உலகத்தில் பிறக்க வேண்டும் என்கிற யதார்த்தமான உண்மைக்காகவே உலகத்தில் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் வருகிறார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை, அவருடைய வருகையை சராசரி வருகையாக ஆக்காமல், சாமானியமான வருகையாக ஆக்காமல், அந்த வருகை மிக மகத்தான ஒன்றாக அல்லாஹுவால் ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் எல்லா பொருளுக்கும் மூலப்பொருளாக இருக்கிற காரணத்தால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முன்பே சொன்னது போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள்தான் ஒரு வகையில் தந்தை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முதலில் படைக்கிறான். நூறு முஹம்மது என்ற அந்த ஹக்கீகத்த முஹம்மதியாவை அல்லாஹ் முதலில் படைக்கிறான். அவ்வளவு மா ஹலக்கல்லாஹு நூரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து தன் அருள்மொழியில் சொல்வார்கள். அப்படி படைக்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையான மனித உருவில் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அந்த நூறு முஹம்மதை யார் யார் தங்களுடைய நுதலில், தங்களுடைய உடலில் தாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வகைப்படுத்துகிறான். அந்த நூறு முஹம்மதை யார் யார் தங்களுடைய முதுகந்தண்டில் தாங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முதலில் வகைப்படுத்துகிறான். அப்படி வகைப்படுத்தி உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைக்கிறான். அதே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு முன்னால் ஒரு பார்வை, அவர்களுக்கு பின்னால் இன்னொரு பார்வை. முன்னால் ஒரு பார்வை என்றால் அவர்களில் தொடங்கி அவருடைய தகப்பனார், தகப்பனாருக்கு தகப்பனார் என்று தொடங்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை ஒரு பார்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தொடங்கி அதற்கு பின்னால் அவருடைய சந்ததிகளில் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இமாம் அலி ஸைனுல் ஆபிதீன், இமாம் முஹம்மது அல் பாக்கிர், இமாம் ஜாஃபர் அஸ் சாதிக், இமாம் மூசல் அல் காலிப் என்று இப்படி ஒரு இன்று வரைக்குமான ஒரு தொடர். இது அஹ்ல பைத்து தொடர், இது சந்ததியின் தொடர், அது பாரம்பரியத்தின் தொடர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி அப்துல்லாஹ் அவர்கள் வரைக்குமான தொடர், அது பாரம்பரியத்தின் தொடர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து பின்பக்கம் வருகிற இந்த தொடர், இன்று வரைக்கும் இனியும் இருக்கிற இந்த தொடர்,
அஹ்லபைத் என்ற பரம்பரை தொடர். இந்த 2 தொடரில் ஒரு தொடரை மாத்திரம் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டால், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்குமான இந்த பாரம்பரிய தொடரில் எந்த நிலையில் பார்த்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை இந்த ஆயத்தின் வழியே அல்லாஹ் சொல்கிறான். நபியே, உங்களை சாஜிதீன்கள் வழியாக நாம் மாற்றிக்கொண்டே வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாஜிதீன் வழியாக மாற்றிக்கொண்டே வந்தோம். நூறு முஹம்மதை நாம் சாஜிதீன் வழியாக மாற்றிக்கொண்டே வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாஜிதீன் வழியாக மாற்றிக்கொண்டே வந்தோம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு, இந்த ஆயத்திற்கான பொருள் என்ன என்பதை இமாம் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய விளக்கத்தில் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மாற்றிக்கொண்டு வந்தான் என்பதற்கான ஒரு பொருள், தகல்லுபக ம அஹ்லி ஸலாத்தி ஃபிர் ருகூஇ வஸ்ஸுஜூதி வல் கியாமி. ருக்கியாம் நிலை தொழுகையில், அது பிறகு ருக்கு சுஜூத், இப்படி இறைவனுடைய வழிபாட்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் வழியாகத்தான் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திற்கு பிறக்க வைத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொருள் சொல்கிறார்கள். இன்னொரு பொருள் சொல்லுவார்கள், தகல்லுபக ஃபி அஸ்லாபி ஆபாயிக்கல் முஃமினீனல் கிராம். உங்களுக்கு முன்னால் இருந்த உங்களின் தகப்பனாரின் தகப்பனார் என்று இந்த பரம்பரை தொடரை எடுத்துக்கொண்டால் இவர்கள் எல்லோருமே பரிசுத்தமானவர்கள், இவர்கள் எல்லோருமே பரிசுத்தமானவர்கள் என்ற ஒரு பொருள் இதனுள் இருக்கிறது என்று ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு அன்ஹு இதே ஆயத்திற்கு தன் தஃப்சீருல் கபீரில் விளக்கம் சொல்லுகிற பொழுது, அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யன்தகிலு நூருஹு மின் சாஜிதின் இலா சாஜிதின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஷீத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இடம்பெயர்ந்து, ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அடுத்த நபிக்கு இடம்பெயர்ந்து, இப்படி இடம்பெயர்ந்து வருகிற பொழுதோ இவர்கள் எல்லோருமே இறை வழிபாட்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபல் ஆயத்து தால்லத்துன் அலா அன்ன ஜமீஅ ஆபாயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன் சந்ததிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னுடைய பாரம்பரியத்தில் வந்த அத்தனை பேருமே கானு முஸ்லிமீன், எல்லோரும் முஸ்லிம்களாக அல்லாஹுக்கு வழிபட்ட மூமின்களாகத்தான் இருந்தார்கள் என்று இமாம் ராஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்வார்கள். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இடம்பெயர செல்கிற பொழுது கூட ஒரு வித்தியாசத்தை காட்டினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கும் குழந்தைகள் கர்ப்பமாகி குழந்தை பெறுகிற பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கர்ப்பத்திலும் 2 பிள்ளை, ரெட்டை பிள்ளை தான் பெறுவாங்க. ஒவ்வொரு கர்ப்பத்திலும் ரெட்டை பிள்ளை தான், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த சந்ததி முறையில் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அடுத்த நபி பிறக்கிற பொழுது, ஷீத் அலைஹிஸ்ஸலாம் கருவுற்றிருந்த பொழுது அவர்கள் மாத்திரமே அல்லாஹு தஆலா கருத்தரிக்க செய்தான். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை மாத்திரம்தான். எல்லா கர்ப்பத்திலும் 2 பிள்ளைகளாக கருத்தரித்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஷீத் அலைஹிஸ்ஸலாமை கருத்தரித்த பொழுது ஒரே ஒரு பிள்ளையை மாத்திரம் தான் கருத்தரிக்கிறாங்க. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூறு முஹம்மத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இடம்பெயர்ந்து ஷீத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு செய்யும் மரியாதையாக ஷீத் அலைஹிஸ்ஸலாமோடு இன்னொரு பிள்ளையை சேர்த்து அந்த கர்ப்பத்தில் அல்லாஹ் வைக்கவில்லை என்று நமது மகத்துவத்திற்குரிய மகான்கள் விளக்கம் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பெயர்ந்து உலகத்திற்கு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரை வந்து சேருகிறார்கள். உலகத்தில் எல்லா நபிமார்கள் வழியாக இப்படி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு நபி இடையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லா சமுதாயமும், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நாம் எல்லோருமே மதிக்கிறோம், கௌரவிக்கிறோம், எல்லாருமே கௌரவிக்கிறோம், அதில் 2 விவகாரமே இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு செய்தி சொல்வார்கள், அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்.
அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். மேராஜுக்குத்தான் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஅய்து அபி இப்ராஹீம் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஹிப்ரூன்ல கலீல் ஹிப்ரூன்ல அவருடைய கபரில் தொழுது கொண்டிருக்க நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தில் என்னை ஒத்திருந்தார்கள் என்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றத்தில் என்னை ஒத்திருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூறு முஹம்மதை தாங்கி வந்த பரம்பரையில் ஒருவர். இப்படி சின்ன ஒரு கேள்வி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரிய தொடரில் எல்லோரும் மூமின்கள், எல்லோரும் சாஜிதீன்கள் என்ற குர்ஆன் ஆயத்து சொல்லுகிறது. ஆனால் அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை யார்? குர்ஆன் சொல்லுகிறது ஆசர் என்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை ஆசர் என்று குர்ஆனில் வருகிறது. தந்தை ஆசர் என்றால் ஆசருக்கு தொழில் என்ன? இஸ்லாத்திற்கும் தௌஹீதுக்கும் நேர் விரோதமான காரியத்தை செய்வதுதான் ஆசரின் வேலை. மரத்தில் சிலைகள் செய்து பொம்மைகள் செய்து அதை வணங்குவதற்காக மக்களுக்கு விற்கிற வேலைதான் ஆசருடைய வேலை. அப்படியானால் ஆசரிடம் இருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு நூறு முஹம்மது வந்திருக்க வேண்டும். அப்ப ஆசர் மூமின் இல்லாமல் இருக்கிற பொழுது இந்த ஆயத்தின் பொருள் வேறுபட்டு போய் விடுகிறதே என்று ஒரு கேள்வி எழுந்தால், உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் ஆசர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாருடைய பெயர் தாரக். ஆசர் என்பவர் தகப்பனாருடன் பிறந்த சகோதரர். ஒன்று பாப்பாவோட பின்னால அத்தாவுக்கு பின்னால சின்னத்தா அல்லது பெரியத்தா, ரெண்டுல ஒன்னா இருக்கணும். அரபியில் அம்மு என்று சொன்னால் தகப்பனாருடன் பிறந்த ஆணுக்கு பெயர். அது அண்ணனோ தம்பியோ, சாச்சாவோ பெரியாப்பாவோ, யாரோ ஒரு ஆள். அழகா அம்முங்கிற வார்த்தைக்கு பொருளே அதுதான். அரபியில பெரிய சிறிய அப்படிங்கிறதுக்கெல்லாம் வார்த்தையெல்லாம் கிடையாது. சகோதரர் அண்ணனோ தம்பியோ அகுதான். சகோதரி உஹுத்துனா சகோதரி, அது அக்காவோ தங்கச்சி, ரெண்டு பேருக்கும் உஹுத்து தான் அரபியில. அது நம்ம ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி காட்டுறதுக்கு வார்த்தையே அரபியில கிடையாது. வேணா ஒன்றை சேர்க்கணும், பெரிய சிறியன்னு ஒன்றை சேர்க்கணும். அப்ப ஆசர் என்பவர் உண்மையில் தகப்பனார் அல்ல. உண்மையான தகப்பனார் பெயர் தாரக் என்றுதான் நமது எல்லா இமாம்களும், ஒரு சிலர் விவரம் இல்லாத சில பேரை தவிர மற்ற எல்லோரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இடம் பெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து எங்க வரணும்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மகன் அவங்க தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்த நூறு முகமது இடம் பெயர்ந்து வரணும். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரை அடுத்து வரணும். அப்போ அதற்கு என்ன வழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறக்கணும். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் கொண்டு வந்து மக்காவில் விட்டுட்டு போனாங்க. அவங்க அந்த தாயையும் மகனையும் மக்காவில் கொண்டு வந்து விட்டதுக்கு ஒரே மெயின் காரணம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான், வேற காரணமே கிடையாது. யாருமே இல்லாத, மனிதனே இல்லாத, ஒரு காக்கா குருவி கூட இல்லாத, ஒரு பச்சை இலை செடிகள் கொடிகள் கூட இல்லாத, லா ஸரஅ ஃபீஹி, எந்த தண்ணியும் கூட இல்லாத வெறும் பாலைவனத்தில் பாரான் வெளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை பிள்ளையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமையும் கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறதுக்கு மெயின் காரணம் அதுதான். ஆனா அதுக்கு இன்னொரு விஷயம், மெயினான காரணம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் உம்மாவையும் விட்டுட்டு போகும் பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, வேற ஒண்ணுமே கேட்கல, யாருமே இல்லாத பாலைவனத்தில் ஒரு தாயையும் விட்டுட்டு போனா, மனுஷன் இல்லை, ஒரு சின்ன பச்சை பறவைகள் இல்லை, ஒரு பயிர் பச்சைகள் இல்லை, ஒண்ணுமே இல்லை, குடிக்க தண்ணியும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தாயை பச்சை பிள்ளையை விட்டுட்டு போனா எந்த தாய் சம்மதிப்பாங்க? ஒரு தாயும் சம்மதிக்க மாட்டாங்க. சொல்ல போனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, அல்லாஹு அமரக்க அன் தஃஅல கதா, இந்த மாதிரி செய்யணும்னு அல்லாஹ் சொன்ன உத்தரவான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேற ஒன்றும் சொல்லல, நாம் ஆமாம் அப்படித்தான் சொன்னாங்க. உடனே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா அல்லாஹ் செஞ்சா சரியாத்தான் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த நூறு முஹம்மத் இடம்பெயர்ந்து வந்து எங்கு வருகிறது? அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருகிறது. இது இந்த ஆயத்து நமக்கு விளக்கி காட்டும் உண்மை. வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், நபியே உங்களை
சுஜூது செய்பவர்கள், என்னை வணங்கி வழிபவர்கள், என்னை ஏற்றுக்கொள்பவர்கள், இவர்களின் மூலமாக நான் உங்களை இடம் மாற்றிக் கொண்டே வந்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். அதிலிருந்து கிடைக்கிற அடிப்படை தகவல், அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்குமான எந்த ஆணும் தௌஹீதுக்கு அப்பாற்பட்டவர்களாக, ஈமானுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை அப்படிங்கிறது இந்த ஆயத்தின் வழியாக பெறப்படுகிற தகவல். சரி, இதுக்கு ஹதீஸின் தகவல் ஏதாவது உண்டா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல வழிகளில் சொல்றாங்க. லம் அஸல் உன்கலு மின் அஸ்லாபி தாஹிரீன் இலல் அர்ஹாமி தாஹிராத். நான் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றால், என்னுடைய தகப்பனார் வழியெல்லாம் பரிசுத்தமான பாரம்பரியம், என் தாயின் வழியெல்லாம் அதுவும் பரிசுத்தமான பாரம்பரியம், என் நூறு முகம்மதை சுமந்த கர்ப்ப பைகள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நூறு முகம்மதை சுமந்த ஆண்களும் நூறு முகம்மதை தங்கள் கர்ப்பத்தில் சுமந்த பெண்களும் பரிசுத்தமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தலாயிலுன் நுபுவாவில் இமாம் அபூ நுஐம் ரிவாயத் செய்யும் ஹதீஸ். இதே கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த கருத்தை இன்னும் பல வகையில் சொல்கிறார்கள். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், முஷ்ரிக்குகள் எல்லாம் நஜீசுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பட்டா கழுவணும்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு மறைமுகமான நஜீஸ். முஷ்ரிக்கு மறைமுகமான நஜீஸ். அப்ப முஷ்ரிக்குங்கிறது நஜீஸ், ஷிர்க் உள்ள மனுஷனெல்லாம் நஜீஸ், குஃபுர் என்பது நஜீஸ், குஃபுர் உள்ள மனுஷனெல்லாம் நஜீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாரம்பரியத்தின் தொடரில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் தாஹிரீன் பரிசுத்தமானவர்கள் என்கிறார்கள். அப்ப நஜீஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்ப ஷிர்க் இல்லைன்னு ஆகுது. என்னுடைய பாரம்பரியத்தில் வந்த எல்லா தாய்மார்களும் பரிசுத்தமானவர்கள், தாஹிராத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்ப ஷிர்க் இல்ல குஃப்ர் இல்லன்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தில் வந்த எந்த ஆணும் எந்த பெண்ணும், நூறு முகம்மதை சுமந்த எந்த ஆணும், நூறு முகமதை தங்கள் கர்ப்ப கோலத்தில் சுமந்த எந்த பெண்ணும் பரிசுத்தமானவர்கள் அன்றி வேறு இல்லை என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் வழியாக மாத்திரமல்ல, பல்வேறு வார்த்தைகள் வழியாக தெளிவுபடுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே கருத்தை இன்னொரு ஹதீஸ்ல வருது, அபூ நுஐம் அதே ரிவாயத்து தான். லம் யஸல் யன்குலுனி மினல் அஸ்லாபி தய்யிபா இலல் அர்ஹாமி தாஹிரா. அங்க தாஹிரான்னு வந்துச்சு, இங்க தய்யிபான்னு வருது. இதுதான் வித்தியாசம், ரெண்டுக்கும் பொருள் ஒண்ணுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தின் தூய்மையை, அந்த பாரம்பரியத்தின் யதார்த்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஃப்தரக்கன் நாசு ஃபிர்கத்தைனி இல்லா ஜஅலனி அல்லாஹு மின் கைரிஹிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படி உலகத்துல எதுவான மனுஷன் ரெண்டு ரெண்டா கூட்டம் கூட்டமா பிரிகிறான், ஆனா எப்படி பிரிஞ்சாலும் அல்லாஹ் இந்த நல்ல கூட்டத்துல தான் வைக்கிறான். ஃபஜஅலனி அல்லாஹு ஃபீ கைரிஹிமா. ரெண்டு கூட்டமா மக்கள் சமுதாயம் பிரிந்த பொழுது நல்ல கூட்டத்தில் என்னை அல்லாஹ் வைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபஉக்ரிஜு மின் பைனி அபவைய, என்னுடைய தாய் தந்தையின் வழியில் இருந்து நான் உலகத்திற்கு வெளியில் வந்தேன். ஃபலம் யுஸிபுனி ஷைஉன் மின் அஹ்தில் ஜாஹிலியா, ஐ மின் அம்ரில் ஜாஹிலியா. கடந்த காலத்து ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள், ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து பழக்க வழக்கம்னா நிர்வாணமா நிற்கிறது, நிர்வாணமா போறது, நிர்வாணமா வர்றது, நிர்வாணமா வழிபடுறது. அதே மாதிரி ஜினாவெல்லாம் அவங்கள்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை, பாவப்பட்ட வாழ்க்கை முறை அல்ல. நல்ல கவனிக்கணும். அந்த காலத்துல ஜினா என்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் நடைமுறையில் உள்ள வாழ்க்கை முறை, அது பாவப்பட்ட வாழ்க்கை முறை அல்ல. குடிப்பது அது பாவப்பட்ட வாழ்க்கை முறை அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய தாய் தந்தை வரைக்குமான இந்த நடைமுறை பாரம்பரியத்தில் ஒரு சிறிய ஜாஹிலியத் நடைமுறை கூட வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சாதாரணமா கல்யாணம் முடிக்கிறது ஒரு பொண்ணா இருந்தா ஒரு 10 பேரை வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் கௌரவமான வாழ்க்கை முறை ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல. அது ஒரு குற்றமாக, குறையாக, பாவமாக கருதப்படாத கௌரவமாக கருதப்பட்ட காலத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லம் முக்ரஜ மின் சிஃபாஹின் மில்லத்துன் ஆதம். நான் உலகத்தில் பிறந்த என்னுடைய பாரம்பரிய தொடர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹரஜ்து மின் இக்காஹின் வலம் அக்ருஜு மின் சிஃபாஹின் மில்லத்துன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். என்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து என்னுடைய தாய் தந்தைக்கு வரைக்குமான இந்த பாரம்பரிய தொடரில் என்னுடைய நூரை சுமந்த எந்த கணவனும் மனைவியும் முறையாக நிக்காஹ் செய்து கணவன் மனைவியாக ஆனவர்களே தவிர அவர்கள் விபச்சாரம் தொடர்புடையவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என்னுடைய பாரம்பரியத்தில் எந்த கட்டத்திலும் எந்த பருவத்திலும் விபச்சாரத்திற்கு சம்பந்தமே இருக்கவில்லை, எல்லாம் நிக்காஹின் மூலம் நடந்த பாரம்பரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூரை, அந்த நூறு முஹம்மதை அந்த அளவுக்கு பாதுகாத்து உலகத்திற்கு கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹலக்கல் ஹல்க ஃபக்தார மினல் ஹல்கி பனி ஆதம். எல்லாவற்றையும் அல்லாஹ் படைச்சான், நல்ல படைப்பு உயர்ந்த படைப்பு யாருன்னா மனித இனம்தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வக்தார மின் பனி ஆதம் அல் அரபு, மனித இனத்தில் ஆக சிறந்த சமூகமாக அரபிகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். வக்தார மினல் அரபி முதர், அரபிகள சிறந்த சமூகமாக முதர் என்ற ஒரு கோத்திரத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். வக்தார மின் முதர் குரைஷன், முதர் என்ற கோத்திரத்தில் குறைஷிகளை அல்லாஹ் சிறந்த சமூகமாக ஆக்கினான். வக்தார மின் குரைஷின் பனி ஹாஷிம், அந்த குறைஷிகள்ல பனு ஹாஷிம் கோத்திரத்தை குடும்பத்தை நல்ல குடும்பமாக தேர்வு செய்தான். வக்தாரனி மின் பனி ஹாஷிம், பனி ஹாஷிமில் என்னை சிறந்தவராக அல்லாஹ் தேர்வு செய்தான். ஃபஅன மின் ஹியார் இலா ஹியார், இப்ப நம்ம கவனத்திற்கு வர வேண்டிய வார்த்தை இதுதான். ஃபஅன மின் ஹியார் இலா ஹியார், என்னுடைய தொடக்கத்தில் இருந்து என்னுடைய பாரம்பரியம் எல்லாம் ஹைரான பாரம்பரியம். இலா ஹியார், இன்னைக்கு எங்க வாப்பா அம்மா வரைக்கும். ஃபஅன மின் ஹியார் இலா ஹியார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோட பாரம்பரியத்தின் தொடக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து இன்று வரைக்கும் என் தாய் தந்தை வரைக்குமான தொடரில் எல்லாம் ஹைரானவர்கள், தப்பான ஆள் ஒரு ஆளும் கிடையாது. என் நூறு முஹம்மதை சுமந்த பாரம்பரியம் பரிசுத்த பாரம்பரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையே இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபா மின் உல்தி இப்ராஹிம் இஸ்மாயில். அந்த பழைய செய்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் உள்ளது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை முதன்மையாக தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா மின் உல்தி இஸ்மாயில் பனி கினானா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் பனி கினானா கினானியா குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார். வஸ்தஃபா மின் பனி கினானா குரைஷன், பனி கினானாவில் குரைஷை தேர்வு செய்தார். வஸ்தஃபா மின் குரைஷின் பனி ஹாஷிம், குரைஷிகள் பனு ஹாஷிமை தேர்வு செய்தார். வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், என்னை பனி ஹாஷிமில் தேர்வு செய்யப்பட்டவராக அல்லாஹ் ஆக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பேசணும்னு வரும்பொழுது இதுக்கு ஒரு அடிப்படை செய்தி இருக்கு. ஹிஜ்ரி 6வது வருஷத்தினுடைய கடைசியில் அபு சுஃபியான் தற்செயலாக சிரியாவுக்கு சென்றிருக்கிறார் வியாபார விஷயமா. அபு சுஃபியான் இஸ்லாத்தில் ஆகிறதுக்கு முன்பு ஹிஜ்ரி 8 இஸ்லாத்திற்கு வந்தார். ஹிஜ்ரி 8 17வது ராத்திரி, ரமலான் பிறை 17வது ராத்திரி இஸ்லாத்திற்கு வந்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபு சுஃபியான் சிரியாவுக்கு சென்றிருந்த பொழுது ரோமாபுரியினுடைய மன்னர் ஹிருக்கல் தற்செயலாக சிரியாவில் பலஸ்தீனுக்கு வந்திருக்கிறார். அப்போ மக்காவில் இருந்து ஒரு குரூப் இப்படி வந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த அபு சுஃபியானையும் அவருடன் வந்தவர்களையும் தான் இருக்கும் இடத்திற்கு அழைக்கிறார். எல்லாரும் வர்றாங்க. உங்களில் முக்கியமான ஆள் யாருங்க? எல்லாரும் அபு சுஃபியானை கையை காட்டுறாங்க. அபு சுஃபியானை முன்னால் நிறுத்துறார், மற்றவர்களெல்லாம் பின்னால் நிற்க வைக்கிறார். நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் அந்த பதில் சரியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு பின்னால் நிற்கிறவங்க சொல்லணும், முன்னால் விடக்கூடாது, கண்ணை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்கா. அப்போ அபு சுஃபியான் கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, உங்கள் ஊரில் தன்னை நபி என்று கூறிக்கொள்கிறவர், உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் தன்னை நபி என்று அறிவித்துக் கொள்பவரை பற்றி இந்த கேள்விகள். முதல் கேள்வி, அவருடைய நசப் என்றால் பாரம்பரியம், அவருடைய வழி, அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம், எந்த குலத்தில் என்ன பாரம்பரியத்தில் அவர் வந்திருக்கிறார், அது பரிசுத்தமான பாரம்பரியமா, உயர்ந்த பாரம்பரியமா, சிறந்த பாரம்பரியம் தானா,
அல்லது மட்டமான குடும்பமா? எந்த பாரம்பரியம்? முதல் கேள்வி அதுதான். அபூ சுஃபியான் பதில் சொன்னார், நல்ல உயர்ந்த பாரம்பரியத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கருத்தை அபூ சுஃபியான் சொல்றார். அடுத்து இன்னும் 10 கேள்வி கேட்கிறார். அதை விட்டுடுவா, அது தேவையில்லை. கடைசியாக அவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு பதில் சொன்னிருக்கிற பிறகு அபூ சுஃபியானை பார்த்து ஹிர்கல் மன்னர் சொல்கிறார், உங்க நபியை பற்றி நான் கேட்டேன், அவருடைய குலத்தையும் குடும்பத்தையும் பற்றி கேட்டேன். நல்ல குலம் நல்ல குடும்பம் என்று நீங்கள் சொன்னீர்கள். நபிமார்கள் நல்ல குடும்பத்தில் தான் வருவார்கள், நல்ல குலத்தில் தான் வருவார்கள். யார் முத்திரை குத்துறா? ஹிர்கல் மன்னர் முத்திரை குத்துகிறார். புகாரியிலும் முஸ்லிமிலும் வேறு பல ஹதீஸ் தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியம் ஒரு பரிசுத்தமான பாரம்பரியம். யாரிலிருந்து தொடங்கி? அப்துல்லாஹ் அமீனா ரலியல்லாஹு அன்ஹுமா தொடங்கி மேலே சென்றால், அல்லது ஆலம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இந்த இருவர் வரைக்கும் வந்தால் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு இடத்துலையும் தப்பு கிடையாது. எல்லாம் பரிசுத்தமான பாரம்பரியம். ஒரு நிகழ்ச்சி நடந்தது, சீரத்தை இப்னு ஹிஷாம். இப்போ அப்துல்லா அமீனா ரலியல்லாஹு அன்ஹுமா கிட்ட இப்போ வந்துட்டோம், அந்த பரம்பரை தொடரல. சீரத்தை இப்னு ஹிஷாம், சீரத்தை இப்னு ஹிஷாம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றி விரிவாக சனதுடன் ஆதாரத்துடன் எழுதப்பட்ட முதல் விரிவான நூல். முதல் உலகத்தில் முதலாக எழுதப்பட்ட விரிவான ஆதாரத்துடன் கூடிய நூல் சீரத் இப்னு ஹிஷாம். சீரத் இப்னு ஹிஷாம்ல ஒரு தகவல் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாருன்னா, ஜம்சம் கிணறு தூர்ந்து போய் விட்டது, எங்க இருக்குன்னு தெரியல. ஜம்சம் என்று ஒரு கிணறு இருந்தது, வற்றாது தண்ணீர் பொங்கி பிராவகித்து வந்தது அப்படிங்கிற செய்தி பரம்பரையா தெரியும். ஆனா இப்ப கிணறு கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன வழி? அப்துல் முத்தலிப் ஒரு நியமிதம் பண்ணிக்கிறார். அவர் என்ன நியமிதம் பண்றாருன்னா, இந்த கிணறை நான் என் மக்கள் வழியாக முயற்சித்து கண்டுபிடிப்பேன், கண்டுபிடித்தா என் மக்கள்ல ஒரு ஆம்பளை பிள்ளைய நான் பலி கொடுத்துருவேங்கிறார். என் மக்கள்ல ஒரு ஆம்பளை பிள்ளைய பலி கொடுத்துருவேங்கிறார். கிணற முயற்சி பண்ணாங்க, ஜம்சம் கிணறை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப பலி கொடுக்கணும் ஒரு மகனை. பலி கொடுக்கணும்னு சொன்னா முயற்சி பண்ணி பார்த்தா, பேர் எழுதி போட்டு பார்த்தா அப்துல்லான்னு தான் முதல் தடவை வருது, 2வது தடவை வருது. எல்லாருக்கும் மனச்சக்கடம். அப்துல் முத்தலிபுடைய கடைசி மகன் அப்துல்லா, அப்துல் முத்தலிபுடைய கடைசி மகன் அப்துல்லா. மற்ற எல்லாம் மூத்த மக்கள் தான். 3 மனைவிகளுக்கு பிறந்த மக்கள்ல மற்றது எல்லாம் 3 மூத்த மக்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான் கடைசி மகன். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண வழக்கத்தில் ஒரு வழக்கம் இருக்கு. சாதாரணமா உரையாற்றும் ஒரு இடத்துல இருக்குது, நூல் எழுதுபவர்கள்ட்ட இருக்கு. அபூ தாலிப்னு சொன்னா சிறிய தந்தை, ஹம்சான்னு சொன்னா சிறிய தந்தை அப்படின்னு எல்லாம் சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. சிறிய தந்தை எல்லாருமே சிறிய தந்தை கிடையாது, எல்லாருமே பெரிய தகப்பனார் தான். அரபில அம்முன்னு சொன்னா சாச்சா சின்னத்தா சிறிய தந்தைன்னே சொல்லி பழகுனதுனால எல்லாரும் அம்முன்னா அப்துல்லா அபூ தாலிபு சிறிய தந்தை, ஹம்சா சிறிய தந்தை, அப்பாஸ் சிறிய தந்தை அப்படின்னு பொதுவாக எழுதிடுறாங்க, பேசிடுறாங்க. ஆனா சிறிய தந்தை இல்லை, எல்லாருமே பெரிய தந்தை தான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் தான் கடைசி மகன், எல்லாரும் மூத்த ஆட்கள் தான். இப்போ அப்துல்லாங்கிற பேர் வந்துடுச்சு. அப்போ மற்றவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, அனாவசியமா ஒரு ஆம்பளை பிள்ளைய நம்ம ஏன் வந்து பலி கொடுக்கணும், நம்ம ஒரு மாற்று ஏற்பாடு என்ன மாற்று ஏற்பாடு செய்யலாம். அந்த காலங்களில் தியத்துன்னா 100 ஒட்டகம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தவறாக கொலை செய்து விட்டால் அதுக்கு பதிலாக 100 ஒட்டகம் கொடுத்துரும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ 100 ஒட்டகம்னு ஒரு தாளில் எழுதி, அப்துல்லான்னு ஒரு தாளில் எழுதி சீட்டுக்குலுக்கி போட்டு பார்ப்போம் எது வருதுன்னு பார்க்கலான்னு நாங்கள் சீட்டுக்குலுக்கி போட்டால் 100 ஒட்டகம் வந்துடுச்சு. 100 ஒட்டத்தை பதிலாக அறுத்து கொடுத்தாச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தற்செயலாக அப்துல் முத்தலிபும் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுமாக ஒரு வழியாக தாயிஃபுக்கு அல்லது யமனுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது நபுலான்னு ஒரு பேரு அல்லது நாபிலான்னு பேரு, எப்படியோ ஒரு பேர், ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு ஃபாத்திமா பின்த் முர் அல் ஹஸ்மியா அப்படின்னு ஒரு பொண்ணு, கொஞ்சம் அந்த ஜோஷியம் அந்த மாதிரி குறிகிரி பார்க்கறது மாதிரி உள்ள ஒரு பொண்ணு. அது நமக்கு உடன்பாடு இல்லை, அந்த விஷயம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அந்த பொம்பளை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவை நிறுத்தி பார்த்தா நல்ல வயசு பையனா பிள்ளையா தெரியுது. அப்போ அது பொம்பளை பார்த்து டக்குன்னு சொல்லிச்சு, தம்பி இங்கே வாங்க, நம்ம 2 பேரும் தனியாக இருப்போம், நான் 100 ஒட்டகம் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லிச்சு. நம்ம 2 பேரும் தனியாக இருப்போம், அர்த்தம் புரிஞ்சுக்கிடுச்சுல உங்களுக்கு, நம்ம 2 பேரும் தனியாக இருப்போம், நான் 100 ஒட்டகம் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னு ஒரு செய்தி எதில் இருக்குதுன்னா சீரத் இப்னு ஹிஷாம்ல இருக்கு.
இந்த பொண்ணுக்கு இது இவங்க உடன்பட இல்லைங்கிறது வேற விஷயம், உடன்பட மாட்டார்கள் என்பது வேற விஷயம். எதை வைத்து அந்த பெண் இந்த முடிவுக்கு வந்தாள்? ஃபாத்திமா பின்த் முர்ருல் ஹஸ்மியா என்ற அந்த பெண் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்றும் தவறான உறவு கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கும் ஏன் வந்தாள், எதனால் வந்தாள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் மற்றவர்கள் இளைஞர்களிடத்தில் இல்லாத ஒரு அதீதமான ஒரு தீட்சணியமான ஒரு நூறானியத்தை இருந்தது. அதனால் அந்த பெண்ணுக்கு அந்த விருப்பம் வந்ததுன்னு சொல்லி சீரத் இப்னு ஹிஷாம்ல ஒரு தகவல் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்முடைய அடுத்த பார்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரிய தொடரில் அப்துல் முத்தலிப், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுக்கு முன்னால் அப்து ஹாஷிம், பிறகு அப்து முனாஃப், இப்படி படம் போய்கிட்டே இருக்கு, வழி போய்கிட்டே இருக்கு. இவர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு செய்தியில சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் யாரோ சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்தை சார்ந்த முன்னோர்களை குற்றம் குறை சொல்லி பேசுவதாக ஒரு செய்தி வந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு முலர் ஃபஇன்னஹு கான முஸ்லிமன். முலர் என்பவரை யாரும் ஏச வேண்டாம், அவர் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு கட்டத்தில் லா தசுப்பு ரபியா வ முலர், ரபியாவையும் முலரையும் யாரும் ஏச வேண்டாம், அவர்கள் ரெண்டு பேரும் முஸ்லிம்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தனது பாரம்பரியத்தில் வந்தவர்களை ஏச வேண்டாம், பேச வேண்டாம், அவர்கள் நல்லவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்திக்கு மத்தியில் இப்போ அப்துல் முத்தலிப் எடுத்துக்குவோம். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுக்கு போனார்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற கல்வத்துக்காக வேண்டி. ஹிராவுக்கு போனதுல முதல் ஆளு அப்துல்லா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, அப்துல் முத்தலிப் தான் முதல்ல ஹிராவில் போய் தவம் இருந்தார். ஹிராவில் போய் முதலாக தனிமையில் இருக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியவர், தனிமையில் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற முடிவோடு ஹிராவுக்கு சேர்ந்த முதல் ஆள் அப்துல் முத்தலிப் தான். சரி, இப்பொழுது அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7வது நாள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 7வது நாள் ஒரு ரிவாயத்தின்படி அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு அகீகா கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தான் ஒரு அகீகா கொடுத்தாங்க தனக்காக. அப்துல் முத்தலிப் சின்ன வயசுல 7வது நாளே ஒரு அகீகா ஆர்டர் கொடுத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அகீகா கொடுத்த 7வது நாளையில அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மதுன்னு பேர் வைக்கிறார். அப்படி பேர் வைத்த பொழுது மக்காவை சார்ந்த அப்துல் முத்தலிபோடு நெருங்கி உறவாடுகிற முக்கியமான ஆட்கள் சில பேர் அப்துல் முத்தலிபை பார்த்து கேட்கிற கேள்வி, லிம சம்மைத்த வலதக்க முஹம்மதன் வலைஸ மின் அஸ்மாஇ ஆபாயிக்கு வலா கௌமி. ஏங்க உங்க பிள்ளைக்கு உங்க பேரனுக்கு ஏன் நீங்க முஹம்மதுன்னு பேர் வைக்கிறீங்க? இந்த முஹம்மதுங்கிற பேரு நம்ம சமூகத்தில் யாருக்கு இதற்கு முன்னாலே இல்லை. முஹம்மது என்ற பேரு உங்க குடும்பத்திலே யாருக்கு இதற்கு முன்னாலே இல்லை. உங்க குடும்பத்திற்கு முன்பு யாருக்கும் வைக்கப்படாத, நம்ம ஊரில் இதற்கு முன்பு யாருக்கும் இல்லாத ஒரு புதிய பெயரை தேர்வு செய்து நீங்கள் உங்க பேர பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று அப்துல் முத்தலிபை பார்த்து அவருடைய மிக நெருங்கிய சகாக்களும் பிரமுகர்களுமான மக்காவாசிகள் கேட்கிறாங்க. அப்துல் முத்தலிப் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? ஏதோ விருப்பத்தில் பேர் வச்ச அப்படின்னு அவர் சொல்ல இல்லை. அப்துல் முத்தலிப் சொல்ற பதில் ரொம்ப அபூர்வமான பதில், சிந்திக்க வேண்டிய ஒரு பதில். அப்துல் முத்தலிப் சொல்கிறார், ரஜௌது அன் யுஹம்மத ஃபில் அர்லி வஸ்ஸமாயி வ ஃபீ ரிவாயத்தின் ஃபில் ஆலமி குல்லிஹி. உலகமெல்லாம் இவர் புகழப்பட வேண்டும், வானத்திலும் பூமியிலும் இவர் புகழப்பட வேண்டும் என்று எனக்கு ஆசை, அதனால் புகழுக்கு உரியவர் என்ற பெயரை நான் இவருக்கு வைத்தேன். அப்துல் முத்தலிப் சொல்றார். அது ரொம்ப ஆசை, ரொம்ப அளவு கடந்த ஆசை, நம்ம சிந்திக்க கூடாது. அப்துல் முத்தலிப் புகழுக்குரியவர் பேர் வைக்கிற பொழுது ஏங்க இந்த பேரை வச்சீங்கன்னு கேட்டா அப்துல் முத்தலிப் சொல்கிற சராசரி பதில் அல்லது ஏதோ ஒரு ஆசையில வச்சங்கன்னு சொல்லி, அல்லது நம்ம ஊர்ல நம்ம புள்ள என் பேர பிள்ளை நல்ல ஒரு பேர் புகழா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லி, அல்லது இது ஹிஜாஸ் பகுதியில என் பேர பிள்ளை நல்ல பேரும் புகழுமா இருக்கட்டும்னு விரும்பி இந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்றதையெல்லாம் விட்டுட்டு அவர் ஆசை எங்க போகுதுன்னா வானத்திற்கு போகிறது, உலகம் முழுவதையும் சுற்றி வருகிறது, அகில உலகங்களில் எல்லாம் என் பேர பிள்ளை புகழப்பட வேண்டும் என்று எனக்கு விருப்பம், அதனால் இப்படி ஒரு பெயரை வைத்தேன் என்று அப்துல் முத்தலிப் பதில் சொல்கிறார். உலகம் எல்லாம் புகழப்பட வேண்டும்,
வானமெல்லாம் புகழப்பட வேண்டும், பூமி எங்கும் புகழப்பட வேண்டும் என்ற இவ்வளவு பெரிய ஆசை அப்துல் முத்தலிபுக்கு எப்படி வந்தது? எதனால் வந்தது? வருவதற்கு என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அப்துல் முத்தலிபுக்கு தெரியும். இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னு தெரியும், எப்படி ஆக போகிற பிள்ளை என்று தெரியும். இதனுடைய சூத்திரம் அப்துல் முத்தலிபுக்கு விளங்கும். காரணம், அவர் ஒரு அடிப்படையில் உள்ளவர். இந்த பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. அப்ரஹா யானை படையோடு காபாவை இடிக்க வந்தார். அப்ரஹாம் மன்னன் யானை படையோடு காபாவை இடிக்க வந்தார். குர்ஆனில் வருகிற அலம் தர கைஃப செய்தி. ஆனால் காபாவை இடிக்க வந்த அப்ரஹா தன் கூடாரத்தில் பந்தாவாக இருக்கிற பொழுது அந்த கூடாரத்துக்குள்ள அப்துல் முத்தலிப் வர்றதாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சந்தோஷத்தோட உள்ள வர செய்யுங்கன்னா அப்துல் முத்தலிப் உள்ள போறார். உள்ள போய் தன் பக்கத்தில் மரியாதையாக அப்துல் முத்தலிப் உட்கார வைக்கிறான். ஏன்னா அப்துல் முத்தலிப் தான் மக்காவினுடைய பிரதானமான தலைவர், சமூக தலைவர். மக்காவின் சமூக தலைவர் யாருன்னா அப்துல் முத்தலிப் தான். உள்ள போனார். அவன் என்ன நினைச்சான், காபா இடிக்கிறதாக நம்ம வந்திருக்கிறோம், அது சம்பந்தமாக பேச அப்துல் முத்தலிப் வந்திருக்க வேண்டும் என்று அப்ரஹா நினைத்தான். என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டான். அப்துல் முத்தலிப் சொன்னார், எனக்கு சொந்தமான 10 ஒட்டகைகளை உங்களுடைய படை வீரர்கள் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். எனக்கு சொந்தமான 10 ஒட்டகைகளை உங்கள் படை வீரர்கள் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை கேட்டு பெற்று செல்ல வேண்டும் என்று வந்தேன். அப்படின்னு என்னங்க, உங்க ஊர்ல இருக்கிற இவ்வளவு புகழ் பெற்ற இந்த காபாவை இடிக்கிறதுக்கு ஒரு பெரிய அரபு நாட்டில் இல்லாத படை தான் யானைப்படை. அரபு நாட்டில் எந்த காலத்துல யானைப்படை இருக்க இல்லை. அப்ப அப்படிப்பட்ட யானை படையோடு நான் வந்திருக்கிறேன், அதை பற்றி எதுவுமே பேசாமல் உங்க ஒட்டகத்தை பத்தி பேச வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அப்ரஹா எதிர்கேள்வி கேட்ட பொழுது அப்துல் முத்தலிப் சொன்ன பதில் நம்முடைய சிந்தனைக்கு உரியது. அப்துல் முத்தலிப் சொன்னார், இன்ன லஹு ரப்பன் யஹ்ஃபதுஹு, ஒட்டகம் எனக்கு சொந்தம், அது விஷயமா பேச நான் வந்தேன். காபாவுக்குன்னு ஒரு ரப்பு இருக்கிறான், ஆமா அதை பாதுகாத்துக் கொள்வான், நான் அதை பத்தி பேச தேவையில்லை. நல்ல கவனிகள். அப்துல் முத்தலிப் இருக்கிற ஈமானம், அப்துல் முத்தலிபுக்குள்ள அஸுமும், காபா காப்பாற்றப்படும், நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. காபாவுக்கு என்று ஒரு ரப்பு இருக்கிறான், அவர் காபாவை பாதுகாப்பான். அப்துல் முத்தலிப் தைரியமா பதில் சொல்றார். இந்த பதிலை அப்ரஹா எதிர்பார்க்க இல்லை, இல்லையா? எதிர்பார்க்க முடியாது. இந்த பதிலை எப்படி சொல்ல முடிந்தது அப்துல் முத்தலிபுக்கு? அப்துல் முத்தலிப் அவ்வளவு அழுத்தமான ஈமானியத்தில் இருந்தார், அல்லாஹுவின் மீது அழுத்தமான நம்பிக்கையோடு இருந்தார். அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவர் தான் அப்துல் முத்தலிப், சாமானியமான அல்ல. அவர் முகமது பேர் வச்சு சும்மா பேர் வைக்க இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை தாயார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி. அந்த செய்தியில அவர்களுக்கு மனாமில், நமக்கெல்லாம் தெரியும், மௌலிதுல எல்லாம் வரும், எல்லா ரிவாயத்திலையும் ஹிகாயத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ப்பம் உண்டாயிருக்கிறாங்க. 6 மாச பருவ காலத்திலேயே வாப்பா வஃபாத்தாயிடுறாங்க. அப்ப கர்ப்பமா இருக்கிற காலத்துல ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா பல மாதிரி கனவு காண்றாங்க. அந்த கனவெல்லாம் அபூர்வமான கனவு. ரஅத்து உம்மி ஆமினா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரிவாயத்துகளில் வந்து இருக்கிற ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மா ஆமினா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னுடைய உம்மா ஆமினான்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பிறந்த பொழுது என் உம்மாவுக்கு ஒரு ஒளி பிரளயம், ஒரு ஒளி பிராவகம் ஏற்பட்ட, திடீரென்று ஒரு ஒளி கீற்று தெரிந்தது. அந்த ஒளி கீற்றிலே அவர்கள் பாரசீக மன்னனுடைய கோட்டையை பார்க்கிறார்கள், ரோமாபுரி மன்னனின் கோட்டையை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாரசீக மன்னனுடைய கோட்டை உம்மாவுக்கு தெரிகிறது, ரோமாபுரி மன்னனின் கோட்டை என்னுடைய உம்மாவுக்கு தெரிகிறது, நான் பெற்றெடுக்கப்பட்ட பொழுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ், கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை தொட்டும் ரிவாயத் செய்யப்பட்ட ஹதீஸில் காலத்து ஆமினா அத்தானி ஆத்தின், எனக்கு கனவில் ஒருவர் வந்தார், அவர் வந்து சொன்னாரு, பிள்ளைக்கு முகம்மது நீங்க பேர் வைங்க. முகம்மதுன்னு பேர் வைக்க வேண்டும் என்பது இறைவனின் தீர்மானமே தவிர ஆமினா அம்மையாரின் தீர்மானம் அல்ல, அப்துல் முத்தலிபின் தீர்மானம் அல்ல. சரியா? முகம்மது என்ற பெயர் வைக்க வேண்டும் என்பது ஆமினா அம்மையாரின் தீர்மானம் அல்ல, அப்துல் முத்தலிபின் தீர்மானம் அல்ல, அல்லாஹுவின் தீர்மானம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ்வால் அரிசியில் எழுதப்பட்ட வாக்கியம்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆமினா அம்மையார் நீங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று அந்த கனவின் மூலம் இடப்பட்ட உத்தரவும், அந்த உத்தரவு அப்துல் முத்தலிபுக்கு இடப்பட்ட உத்தரவும் அல்லாஹ்வின் உத்தரவே தவிர அது சராசரி அப்துல் முத்தலிப் ஆமினா அம்மையாருடைய முடிவு அல்ல. அது அல்லாஹ் எப்பொழுதோ எடுத்த முடிவு. அவன் எடுத்த முதல் முடிவே முகமது என்ற முடிவு தான். இன்னொரு முடிவை அல்லாஹ் எடுக்கவே இல்லை. சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் இந்த பேரை வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அப்ப பேர் வச்சு இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு புள்ள ஹலீமா அம்மையாற்ற வளர்ந்து கொஞ்சம் ஆடி ஓடுறது மாதிரி உள்ள சின்ன பருவம். அந்த பருவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் கஅபாவினுடைய வளாகத்திற்கு வந்தால் அவர் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன விரிப்பு விரிச்சிருப்பாங்க. அதில் அவர் தான் வந்து உட்கார்வார், வேற யாரும் உட்கார். ஏன்னா அவர் தான் மக்காவுக்கு முத்தவல்லி, மக்காவுக்கு தலைவர் அவர் தான். அதனால வந்து அவர் தான் உட்காருவார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி ஆடி வர்ற அந்த மாதிரி பருவத்தில் அந்த விரிப்பில் அப்துல் முத்தலிப் வர்றதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார போறாங்க. விரிப்பிலவே கால வைக்கிறாங்க. அதுக்கு முன்பே அங்கு வந்துவிட்ட மற்ற குறைஷி தலைவர்கள் மற்ற ஆட்கள் எல்லாம் இந்த பிள்ளையை பிடிச்சி இழுத்து வெளியில விடுறாங்க. பெரிய மனுஷன் வந்தா உட்கார்றது, நீங்க சின்ன பிள்ளைலாம் காலை பிரிக்க கூட, நம்ம காலத்திலையும் அப்படி செய்யறது வழக்கம் உண்டு. அப்போ அப்துல் முத்தலிப் தற்செயலாக வந்து கொண்டிருந்தவர் இந்த பிள்ளையை பிடித்து மற்றவர்கள் வெளியில் இழுக்கிறதை கண்கடாக பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அப்துல் முத்தலிப் சொல்கிறார், உத்துருக்கு, என் பிள்ளையை பிடிச்சி இழுத்து விட்டுறாதீங்க, அவர் இஷ்டம் போல அவரை விடுங்க. ஃபஇன்னலஹு லஷஅனன் அலீமன், இந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்று அப்துல் முத்தலிப் சொல்கிறார். அப்துல் முத்தலிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பிள்ளையா இருக்கிற பொழுது, ஆடி ஓடி 3-4 வயசு பிள்ளையா இருக்கிற பொழுது இந்த பிள்ளைக்கு ஒரு மகத்துவம் உண்டு என்ற முடிவு அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரிந்தது? அவரிடத்தில் ஷிர்க் இருந்தால் இது தெரிய வாய்ப்பு இல்லை, அவர்கிட்ட ஈமான் இருக்கிறதுனால தான் தெரியுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய இந்த தெளிவு இந்த பாரம்பரியம் முழுவதும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெளிவு இந்த பாரம்பரியம் முழுவதும் இருக்கிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் கொடுப்பதற்காக ஹலீமா ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ஒப்படைத்து, ஹலீமா ஸஅதிய்யா தன்னுடைய ஊருக்கு பிள்ளையை கொண்டு போய் பால் கொடுத்து, அப்படி கொடுக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற பிள்ளைகளோடு இருந்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு வெள்ளை உடை தைத்த 2 பேர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழே கடத்தி நெஞ்சை கிழித்து கல்வை வெளியில் எடுத்து பிறகு ஏதோ ஒன்று செய்து பிறகு அதை உள்ளே வைத்து பிறகு தைத்து, அப்படிப்பட்ட காட்சியை, அபூர்வமான காட்சியை மற்ற பிள்ளைகள்லாம் தள்ளி நின்று பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் நடக்காத மாதிரி சாமானியமான பிள்ளையா இருக்கிறாங்க. கிழிச்சதுக்கு அழுவலை, ஒன்றும் செஞ்சலை, ஒன்றும் வித்தியாசப்பட இல்லை. இந்த செய்தி ஹலீமா அம்மையாருக்கு போது, பிள்ளைகள்லாம் போய் சொல்றாங்க, பாருங்க அந்த பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு. வந்து பார்த்தா பிள்ளை சாதாரணமாக நேற்று போல, இன்னும் காலையில் போல, அப்போ போல, இப்போ போல நிற்குது, ஒன்றுமே செய்ய இல்லை. அப்போ இந்த செய்திக்கு பின்னால் ஒரு பருவத்திற்கு பிறகு ஹலீமா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த சின்ன குழந்தையை சொந்த தாய் ஆமினா அம்மையாரிடத்தை கொண்டு வந்து ஒப்படைக்க வர்றாங்க. ஒப்படைக்க வர்ற பொழுது மனசுக்குள்ள ஒரு பயம், ஏம்மா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, என்ன எதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ஹலீமா அம்மையார் ஆமினா அம்மையார் இடத்துல சொல்றாங்க, பிள்ளைக்கு நான் கொண்டு போய் என் வீட்டில் வச்சிருந்த காலத்தில் இப்படி உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி நெஞ்ச கிழிச்சு யாரோ 2 பேர் வெள்ளை உடை, சுத்தமான வெள்ளை உடை தரித்த 2 பேர் வந்து நெஞ்ச கிழிச்சு நம்மளாமோ பண்ணினாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு பயங்கரமான செய்தியாக இந்த செய்தியை அம்மாட்ட சொல்லிடணும்ல உள்ளத அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை கேட்கிற ஹலீமா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற பதில் தபரானியில், இமாம் தபரானி தன்னுடைய தாரீகில் பதிந்திருக்கிற செய்தி இந்த ஹதீஸ். ஹலீமா அம்மையார் சொல்றாங்க, காலத்தில் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, ஹீன ஜாஅத் பிஹி வகத் ஷுக்க சத்ருஹு, நெஞ்சு கிழிக்கப்பட்ட செய்தியை பயத்தோடு கொண்டு வந்து சொல்லி ஒப்படைக்கிற பொழுது அந்த செய்தியை கேட்கிற ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா ஹலீமா அம்மையாரை பார்த்து சொல்றாங்க, ஹஷீதி அலைஹி ஷைத்தான், என் பிள்ளை அப்படிலாம் நடந்ததுன்னு ஒண்ணு, ஏதோ ஷைத்தான் என் பிள்ளையை பிடிச்சிட்டாங்க, நீ பயப்படுறியான்னு கேட்டாங்க. யார் கேட்டது? சொந்த தாய், பால் கொடுத்த தாய் இடத்துல கேட்கிறாங்க, உங்க ஊர்ல எப்படி நடந்ததுங்கிறதுக்காக, ஹஷீதி அலைஹி ஷைத்தான், என் பிள்ளைக்கு என்னமோ ஷைத்தான் பிடிச்சிடுச்சு, நீ பயப்படுறியா? கல்லா, ஒரு காலம் என் பிள்ளைக்கு ஷைத்தான் பிடிக்க. யார் சொல்றா? பெத்த தாய் சொல்றாங்க, என் பிள்ளைக்கு ஒரு காலமும் ஷைத்தான் பிடிக்காது. கல்லா, நீ பயப்பட்டு அப்படி பயந்தா என் பிள்ளைக்கு ஒரு காலமும் ஷைத்தான் பிடிக்காது. ஆனால் வல்லாஹி மாலி ஷைத்தானி அலைஹி மின் சபீல்,
என் பிள்ளைக்கு ஒரு காலமும் ஷைத்தானை பிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது. என் பிள்ளை ஷைத்தான் கிட்ட வரக்கூடிய வழியே கிடையாது. வழி இருந்தாலும் பக்கத்தில் வர்றதுக்கு என் பிள்ளைய பிடிக்கிறதுக்கு ஷைத்தானுக்கு ஒரு காலம் வழி இல்லை. அது மாத்திரமல்ல, வஇன்னஹு லகாயினுன் லிஇப்னி ஹாதா ஷஅனுன். இந்த பிள்ளை சாமானியமான பிள்ளை இல்லை, இந்த பிள்ளைக்கு ஒரு தனி அந்தஸ்தும் மரியாதையும் இருக்கிறது அப்படின்னு ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா ஜவாபு சொல்றாங்க. நல்லா சிந்திக்கணும். நம்ம இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறது பெத்த தாய்க்கு தெரியுது. எந்த தாயாவது சின்ன வயசுல என் பிள்ளை இப்பேற்பட்ட பிள்ளையா இருக்கணும் ஆசைப்பட உரிமை இருக்கிறதே தவிர என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைதான் ஸ்ட்ராங்கா பேசுற உரிமையும் சக்தியும் எந்த தாய்க்கு இருக்கு? இல்லையே. என் பிள்ளை இப்படி வரலாம்னு ஆசைப்படலாம், அப்படி சொல்லி தாளாட்டலாம். ஆனா என் பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் யாருக்கு இருக்க முடியும்? யாருக்கு இல்லை? ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஆமினா அம்மையா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தாயார் தகப்பனார் ரெண்டு பேரை பற்றியுமான நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய இமாம்களுடைய முடிவு என்னவென்றால், இந்த பாரம்பரியத்தின் தொடர் அங்க போகணும் இல்ல, இந்த பாரம்பரியத்தின் தொடர் எப்படி இந்த தொடர் இங்கிருந்து அங்க வரைக்கும் பகதானியத்திற்கு உட்பட்டதோ, ஷிர்க் இல்லையோ, குஃப்ர் இல்லையோ, ஈமான் இருக்கிறதோ, அதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாடு செய்கிறான். என்ன ஏற்பாடுன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்லை. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசில் நுபுவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவங்க பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்பே வாப்பா வஃபாத் ஆகியாச்சு. அதாவது 40 வருஷத்துக்கு முன்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகியாச்சு. 6 வயசுல தாயார் வஃபாத் ஆகியாச்சு. 34 வருஷம் கழிச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு வெளிப்படுத்துறாங்க. அப்ப ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை? அப்துல்லாஹ் அவர்களுக்கோ ஆமினா அம்மையாருக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு தேவை இல்லை. ஈமான் ஏன் கொள்ள வேண்டும், கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஆனா அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறான். என்ன ஏற்பாடு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்துவப்படுத்த, அவர்களை கௌரவப்படுத்த, அவர்களை சந்தோஷப்படுத்த அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறான். அப்படி ஏற்பாடு செய்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய தாயையும் தகப்பனாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத் ஆக்கினான். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅல ரப்பஹு, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எங்க வாப்பாவையும் உம்மாவையும் ஹயாத் ஆக்கி கபர்ல, அது அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை இல்லை. அல்லாஹ் யாரையும் ஹயாத் ஆக்குவான், இறந்து போனவங்களே ஹயாத் ஆக்கிடுவான், மொத்தத்திலே ஹயாத் ஆக்குவான், அதுக்கு முன்னாலே ஹயாத் ஆக்குவான், பின்னி ஹயாத் ஆக்குவான். என்னுடைய வாப்பாவையும் உம்மாவையும் ஹயாத் ஆக்கி என்னை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று தன் விருப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா ரெண்டு பேரையும் ஹயாத் ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள செய்கிறார். ஈமான் கொண்டதற்கு பிறகு ரெண்டு பேரையும் மீண்டும் வஃபாத்தாக செய்கிறார். இப்பொழுது ரெண்டு பேரும் ஈமான் கொண்டார்கள் என்ற கருத்தில் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட மகத்துவத்திற்கு ஈமான்கள் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள். ரெண்டு பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள். ஆகவே அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல தகுதி படைத்தவர்கள், ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்ல தகுதி படைத்தவர்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, பைஹகி இமாம் ஷுஅபல் ஈமான் ரிவாயத் செய்ற ஹதீஸ், லவ் அத்ரக்து வாலிதைய அவ் அஹதஹுமா. இப்போ என்னோட பின்னால சொல்றாங்க, என்னுடைய வாப்பா அம்மா ரெண்டு பேரையுமோ அல்லது ரெண்டு பேரில் ஒரு நபரையோ நான் இப்பொழுது சந்தித்தால் எப்படி? அனஃபி ஸலாத்தில் இஷா, நான் ராத்திரி தொழுகையில் இஷா தொழுகையில் நான் இருக்கிறேன், தொழுதுகிட்டு இருக்கிறேன். இப்போ என் வாப்பா அம்மா யாரையோ ஒரு ஆளை நான் சந்திக்கிறேன், தற்செயல அவங்க உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வைங்கள, ஒரு கற்பனை. அப்படி இருந்தா வக்கத் கரத்து பிஹா பி ஃபாத்திஹத்துல் கிதாப், நான் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா வேற ஓதிட்டேன், நான் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா வேற ஓதிட்டேன். எங்க அம்மா ஃபநாதத்னி, என் அம்மா என்ன கூப்பிடுற சத்தம் என் காதுல உழுது, துனாதி யா முஹம்மத், மகனே வா அப்படின்னு எங்க அம்மா என்னை கூப்பிடுறாங்க. நான் தொழுகி இஷா தொழுகைக்கு தக்பீர் கட்டி ஃபாத்திஹா சூரா ஓதிட்டேன். எங்க அம்மா என்ன யா முஹம்மத் அப்படின்னு கூப்பிட்டா, ல அஜப்துஹா லபைக், அருமைய தாயே நான் ஜவாபு சொல்லுவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஷுஅபுல் ஈமான் இமாம் பைஹகி ரிவாயத் செய்ற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்கு உண்டு,
அதாவது அப்பா அம்மா கூப்பிட்டா அந்த மாதிரி ஜவாபு சொல்லல. எங்க அம்மா வாப்பாவும் இப்போ வந்து 2 பேர்ல ஒரு ஆள் இப்போ கூப்பிட்டா நான் ஜவாபு சொல்லுவேன். அந்த வாப்பா அம்மா எப்படிப்பட்ட ஆளா இருந்தா அந்த ஜவாபு நடக்கும், எப்படிப்பட்ட தகுதி இருந்தா இந்த ஜவாபு நடக்கும். அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டினான், குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பிர்ஹம்ஹுமா எங்க வாப்பா உம்மாவுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா என்னுடைய வாப்பாவுக்கு உம்மாவுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. கமா ரப்பயானி ஸகீரா நான் சின்ன பிள்ளையா இருந்த ரெண்டு என் மீது அன்பு காட்டியதை போல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யார் சொல்றான்னா அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயார் தகப்பனார் நம்முடைய அதீதமான நம்பிக்கையின்படி அவர்கள் முஸ்லிம்கள், மூமின்கள், சஹாபிகள். அப்ப இந்த பாரம்பரிய தொடர் முழுவதும் பரிசுத்தமான தொடர். இந்த பாரம்பரிய தொடர் முழுவதும் பரிசுத்தமான தொடர். அது குர்ஆன் ஆயத்தை கொண்டு நிரூபணமாகிறது. வத்தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் என்ற வசனத்தின் மூலமாக, அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை கொண்டு நிரூபணமாகிறது என்பதையும் கடந்த இன்னொரு முக்கியமான செய்தி என்ன செய்யுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வந்து பல இடங்களில் துஆ செய்கிறாங்க. அந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இடையில் உள்ள நபி, வாப்பா அவங்க தான். அவங்க சொல்றாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரிய்யத்தி, இறைவா என்னையும் என்னுடைய துர்ரியத் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக நீ ஆக்கு. யார் கேட்கிறா? இப்ராஹிம். என்னுடைய சந்ததிகளையும் அந்த மாதிரி ஆக்குன்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு துவா குர்ஆன்ல வருது. இன்னொரு துவா, வஜுனுப்னி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய மக்கள் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு நீ காப்பாற்று. என்னையும் என் சந்ததிகளையும் மக்களையும் சிலை வணக்கத்தை விட்டு நீ காப்பாற்று. இரண்டாவது துவா. மூணாவது துவா, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக்க, எங்க 2 பேரையும் இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க 2 பேரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கு. வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததிகளிலேயும் உனக்கு கட்டுப்பட்ட மக்களை நீ ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, என்னுடைய சந்ததி உன்னை வழங்கி வழிபடும் சந்ததியாக இருக்க வேண்டும், இபாதத்துல் அஸ்னாம் என்ற சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும், உனக்கு கட்டுப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ இந்த பரம்பரை முழுவதுக்கும் இருக்கிறது. அதற்கு முன்னாலும் இருக்கிறது, பின்னாலும் இருக்கிறது. ஆகவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள பாரம்பரியம் பரிசுத்தமான பாரம்பரியம். மின்னதுன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இலா சய்யிதினா அப்துல்லா வ இலா சய்யிதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பரிசுத்தமான பாரம்பரியத்தில் இறக்கி கொண்டு வந்து அப்துல்லா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பிள்ளையாக உலகத்தில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வளவு பரிசுத்தமான நடைமுறையை அல்லாஹ் கடைபிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் பிறக்க வைத்தான். அப்படிப்பட்ட அந்த பிறப்பு தான் மீலாது என்கிறப்படுகிறது. அந்த பிறப்பே மௌலிது எனப்படுகிறது. அந்த பிறப்பை சொல்லும் வைபவம் மௌலிது ஷரீஃபாகிவிட்டது, மீலாது விழாக்களாகிவிட்டன. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்களை நபி என்றும் ரசூல் என்றும் ஈமான் கொண்டிருக்கிற நம்முடைய வழிகாட்டி என்றும் செய்தி என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவர்களை பற்றி தெரிய வேண்டிய கடமை மிக முக்கியமானது. தெரிய வேண்டிய அளவுக்கு தெரிய வேண்டும் என்பதால் அதை பற்றிய தகவல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சமேனும் புரிந்து கொண்ட உம்மத்துக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். உடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.